ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மெயின் ரோடுக்கு ஜஸ்ட்டு ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடே பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டபுள் பெட்ரூம் வீடு, 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் வரும். நல்ல ஸ்பேஷியஸான வீடு. ஸோ ரோட் வியூ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் வந்து 23 அடி இருக்குது. ஸோ அதனால் அழகாக ஒரு சைடில் செட்பேக் விட்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா அது. ஸோ நீங்கள் வீடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ டபுள் பெட்ரூம் வீடு. சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஒரு ½ டே முன்னாடி சொன்னிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டபுள் பெட்ரூம் வீடோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 23 அடி ஃப்ரண்டேஜ், 63 அடி லென்த்து. ஸோ 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு மொத்தமாக. ஸோ இந்த 1450 ஸ்கொயர் ஃபீட்டும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் டெவலப் பண்ண. செட்பேக் மட்டும் விட்டுட்டு ஸோ ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போது. அதுக்கப்புறம் இந்த கார் பார்க் பார்க்குறீங்க. சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன செடி வைக்கிறதுக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்குறோம். மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் யூஸ்க்குன்னு டெவலப் பண்ணதுனால சூப்பராக மெயின்டைன் பண்ணி அழகாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணல் செங்கல் அந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணது. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது. சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் சொல்லியிருந்தால் 23 அடி. என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வரும். வாஸ்து ஆனால் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன், சவுத் வெஸ்ட்டு பெட்ரூம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் கனெக்ஷனு, இபி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது, நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து போரூரில் மதனந்தபுரம்னு சொல்லிட்டு வில்லேஜ் இருக்குது. ஸோ நாராயண ஸ்கூல் பக்கத்தில் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும் மதனந்தபுரம். நம்ம போரூர் டு குன்றத்தூர் போகிற அந்த மெயின் ரோடு வந்து குன்றத்தூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆர்காட் ரோடு முடிகிற இடம் போரூர் ஜங்ஷன்லேருந்தே அந்த குன்றத்தூர் மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ரோட்டில் மதனந்தபுரம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ 1-2 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இப்போ போடல, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக எதனா தெரியலாம். பட் மற்றபடி சூப்பராக வென்டிலேஷன் இருக்குது. ஸோ நல்ல ரோட் வியூ வரும். நல்ல எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் வரும். 1 அட்டாச்டு பாத்து, மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்டு பாத் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பக்கத்தில் ஒரு காமன் பாத் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜாக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அழகாக அது கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம். சீலிங் ஹைட்டும் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ரெடி பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் அழகாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் +3 ஃப்ளோர் வரைக்கும் அப்ரூவ்டுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம G+1 G+2 ஏதாச்சும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இருந்துட்டு மற்றது ரெண்டல் பர்பஸ் கூட நம்ம அழகாக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக கட்டுறது நம்ம ஓன் யூஸ்க்கு வச்சுக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம வாடகை கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க் விட்டு 2 பெட்ரூம் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீட்டில் லேண்ட் அப்ரூவ் இருக்குது, பில்டிங் அப்ரூவில் இருக்குது, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. இந்த வீடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கம்ப்ளீட்டாக வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நார்த்து சைடு மட்டும் செட்பேக் விட்டு இருக்காங்க. நார்த்து சைடும் ஈஸ்ட்டு சைடும் செட்பேக் விட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு போர் வாட்டர் இருக்குது எப்போவுமே. இங்கே தண்ணி வசதி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. தண்ணி எப்போவுமே நல்லாயிருக்கும். 1 இந்தியன் டாய்லெட்டும் 1 வெஸ்டர்னும். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போது இந்தியன் பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய ஹாலு. ஸோ இந்த ஹால்லேயே கூட நம்ம 3வது பெட்ரூம் போட்டதுனா கூட அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ 23 அடி ஃப்ரண்டேஜ், 63 அடி லென்த்து, 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு பெரிய கார் பார்க் விட்டுருக்காங்க. நார்த்தும் ஈஸ்ட்டும் வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு ஸ்டெப்ஸஸ் வச்சுட்டு டெரஸ் போகிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் டெவலப் பண்ணல. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு டேங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஒரு 2 hours 3 hours முன்னாடியே இல்லை ஒரு ஆஃப் டே முன்னாடியே சொன்னிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். சைட் பார்க்குறதுக்கு நம்ம கீ அரேஞ்ச் பண்ணலாம். கீ அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சைட் பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2 பெட்ரூம் வீடு இது. 24 hours வாட்டர் இருக்குது. மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஷாப்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடை. உடனே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதிலே நீங்கள் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக டவுட் நீங்கள் ஃபோனில் பேசணும்னு வச்சிங்கன்னா உடனே கூப்பிடுங்க. ஸோ டைம் எந்த டைம் வேணாலும் நமக்கு கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ 23 அடி ஃப்ரண்டேஜ், 63 அடி லென்த்து, 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கம்ப்ளீட்டாக வீடு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டபுள் பெட்ரூம் வீடு, ரீசேல் ஹவுஸ் தான். வெஸ்ட்டு ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். 23 அடி ஃப்ரண்டேஜ். ஸோ இந்த வீடு பார்க்கணுச்சா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கால் பண்ணுங்கள். சூப்பரான வீடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து 1,50,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியல் பண்ணிக்கலாம். ஸோ இது வீட்டுக்கும் வேல்யூ போட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஃபர்தராக நம்ம பேசுவோம். உனக்கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம ரேட்டை வந்து குறைச்சி உங்களுக்காக நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ வீடு சூப்பராக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வீட்டுக்கு வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க. ரோட் வியூவும் சூப்பராக இருக்குது. நல்ல எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு. நியர்பை ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. ஸ்கூல்ஸு, பஸ் ஸ்டாப்பு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. அது ரெண்டுமே பக்கத்தில் கிடைக்கும். ஸோ பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மற்றபடி எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். இந்த வீடு சம்மந்தமாக ஒரு சூப்பரான வீடு, நல்லா மெயின்டைன் பண்ண வீடு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் சொல்லியிருந்தேன். போரூரில் மதனந்தபுரம் வில்லேஜ் இருக்குது. அதில் பாய்க்கடை பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் வீடு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடோட ப்ரைஸ் சொல்லியிருந்தால் 1,50,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எந்த ஒரு டீட்டெயில்னாலும் உடனே கால் பண்ணுங்கள். கீ அரேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு ½ டே முன்னாடிக்கு டைம் கொடுங்க. ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.